திருவண்ணாமலையில் நேற்று பாறை சரிந்து அதனால் மண் சரிவு ஏற்பட்டு வீடுகளின் மீது விழுந்ததில் 4 வீடுகள் புதையுண்டன. அந்த 4 வீடுகளிலும் ஒரு வீட்டில் சிக்கியிருந்த 7 பேரது உடல்களில் தற்போது 7 பேர் சிக்கியிருந்த நிலையில் அதில் 6 பேரது உடல்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கின்றன. 2 பெரியவர்கள் 5 சிறியவர்கள் என 7 பேர் அதில் சிக்கியிருந்த நிலையில் 6 பேரது உடல்கள் தற்போது மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. 7வது இருக்கக்கூடிய அந்த நபரை மீட்டெடுக்கும் பணியில் மீட்பு படையினரும் தேசிய மீட்பு படையினரும் போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக களத்திலிருந்து செய்திகளை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், தொடர்ந்து அந்த ஒருவரை எப்படியாவது உயிருடன் மீட்டுவிட மாட்டோமா என்ற ஒரு பேரவாவில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். என்னென்ன சிரமங்களை அவர்கள் சந்திக்க நேரிட்டு வருகிறது? விவரங்கள். அந்த 6 பேரது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே 7வது நபராவது உயிரோடு இருப்பாரா என்ற ஒரு ஏக்கம் இங்க இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களிடம் இருக்கிறது. ஆனாலும் அதற்கான அந்த வாய்ப்பு என்பது குறைவு என்றுதான் மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய வீரர்கள் பேசும்போது சொல்கிறார்கள். காரணம், அந்த 7வது உடல் என்பது இன்னும் ஆழத்தில் இருக்கிறது. பல கற்கள் மேலே மூடி கிடக்கிறது. அந்த கற்களை அகற்றி மூடி கிடக்கக்கூடிய மண்ணை அகற்றிதான் அந்த உடலை தேடி எடுக்கக்கூடிய பணி என்பது நடைபெறுகிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த உடலை மேலே கொண்டு வருவதில் கடும் சிரமம் இருக்கின்றது. மண்வெட்டி உதவியுடனும் அது மட்டுமில்லாமல் கடப்பாறை கொண்டும் அந்த பணிகளை தொடர்ச்சியாக அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், திருவண்ணாமலை மாவட்டம், நமக்கு தெரியும் திருவண்ணாமலை என்று சொன்னாலே அண்ணாமலையாருடைய கோவில் தான். லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து செல்வது வழக்கம், கிரிவலம் செல்வார்கள். அப்படிப்பட்ட பிரதிபட்ட சிறப்புமிக்க அந்த கோயிலில் இருந்து வெறும் ஒரு 500 மீட்டர் தூரத்திலே தான் இந்த துயரச் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவார்கள். தீபமலை என்று சொல்லக்கூடிய அந்த புனித தீபமலைக்கு கீழே தான் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. அதில் ஒரு குடியிருப்புகளில் தான் ராஜ்குமார், மீனா என்ற கூலி தொழிலாளி தம்பதிகள் வசித்து வந்தார்கள். அந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள். அவர்களது வீட்டிற்கு அருகிலேயே மாமன், மச்சான் என்று பல்வேறு உறவினர்களும் வசித்து வந்தார்கள். அவர்களது உறவினர்கள் வசித்து வந்த நிலையிலே அவர்களுடைய குழந்தைகள் இவர்கள் வீட்டுக்கும், இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களது வீட்டுக்கும் அக்கம் பக்கம் வீடு என்பதனாலே சென்று விளையாடுவது வழக்கம். எனவே நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் பள்ளிகள் விடுமுறை என்பதாலும் என்று மழை பெய்து கொண்டிருந்தது. கனமழையாக பெய்து கொண்டிருந்த காரணத்தால் அந்த அக்கம் பக்கம் வீடுகளில் இருந்த குழந்தைகள் 3 பேர் இந்த ராஜ்குமார் என்பவரது வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வீட்டில் ஏற்கனவே 2 பெரிய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து விளையாடுவதற்காக இந்த குழந்தைகளும் வந்ததாக சொல்கிறார்கள். உறவினர்களுடைய குழந்தைகள் என்பதாக எப்போதும் வருவார்கள், விளையாடுவார்கள், டிவி பார்ப்பார்கள், ஒன்றாக உணவு சாப்பிடுவார்கள் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். எனவே அது போன்ற ஒரு சாதாரண நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் என்று எண்ணி அந்த வீட்டிலே இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். நேற்று மாலை 3 மணி அளவிலே கனமழை பெய்து கொண்டிருந்தது. காற்றும் வேகமாக வீசிக் கொண்டிருந்தது. தொடர்ச்சியாக 2 நாட்களாக மழை பெய்து வந்த காரணத்தால் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலே இருந்து ஒரு சில கற்கள் உருண்டு வந்ததாகவும் லேசாக மண் உச்சி மலையிலிருந்து கீழே சரிந்து விழுந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள். மாலை 3 மணி அளவில் இந்த மண் சரிவு லேசாக ஏற்பட்டு அதற்கான அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே அருகில் இருந்த வீடுகளில் இருந்தவர்கள் வெளியிலே அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த ராஜ்குமார் என்பவரது வீட்டில் மட்டும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அந்த வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில மற்ற 5 குழந்தைகள், அந்த ராஜ்குமாருக்கு சொந்தமான அந்த 2 குழந்தைகள், உறவினர்களுடைய 3 குழந்தைகள் என அந்த 5 குழந்தைகளும் அவர்கள் ஒன்றாக விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படி விளையாடி கொண்டிருந்த நேரத்திலே அக்கம் பக்கம் வீடுகளிலே அலறி அடித்துக் கொண்டு ஓடிய அந்த சப்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை என்று சொல்கிறார்கள். காரணம், அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது. அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த பெரியவர்களும் தூங்கிக் கொண்டிருந்த காரணத்தினாலே இது பெரியசாக யாருக்கும் சிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல சிறிது நேரத்தில் பெரிய பாறைகள் உருண்டோடி கீழே வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மணலும் சரிந்து வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். முதலில் மண் தான் சரிந்து வந்தது, அதன் பிறகு கற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரிந்து வந்தது என்று சற்று தூரத்தில் தள்ளி இருக்கக்கூடிய வீடுகளை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்ற 3 வீடுகளில் இருந்தவர்கள் வெளியேறிவிட்டதால் ராஜ்குமார் வீட்டில் இருந்தவர்களும் வெளியேறிவிட்டிருப்பார்கள் என்று அக்கம் பக்கம் வீடுகளில் இருந்தவர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு வெளியேறாமல் வீடுகளுக்குள்ளேயே தான் முடங்கி போய் இருந்திருக்கிறார்கள். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே தான் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். வீட்டினுடைய மேற்கூரை மீது மணலும் இந்த மலையில் இருந்த மண்ணும் செடி கொடிகளோடு சேர்ந்து
பாறை கற்களும் உருண்டு வந்து வீட்டின் மேற்புறத்திலே இருந்திருக்கின்றது. உள்ளே இருந்த 7 பேரும் உள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே மண்ணில் சிக்கிக் கொண்டவர்கள் எப்படியும் உயிரோடு இருப்பார்கள், அவர்களை நாம் நிச்சயம் காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையிலே அக்கம் பக்கம் வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தீயணைப்புத்துறைக்கும் காவல்துறைக்கும் தொலைபேசி மூலமாக தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தீயணைப்புத்துறையை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தபோது நேரம் அப்போது இருட்டிவிட்டது. 6:30 மணி 7 மணி இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் முடித்திருக்கிறார்கள். காரணம், மிகவும் சிக்கலான இடுக்கலான ஒரு பகுதி. செய்தி சேகரிப்பதற்காக நாம் வந்த போதே நடந்து வருவதற்கு கூட ஒரு குறுகலான சந்துதான் இருக்கிறது. அதில் ஒரு இருசக்கர வாகனம் கூட செல்ல முடியாத அளவுக்கு குறுகலான சந்தாக இருக்கின்றது. எனவே இந்த சந்திற்குள்ளாக வந்து எப்படி இவர்களை நாம் மீட்பது என்று தீயணைப்புத்துறையினர் ஒரு தீவிர யோசனையில இருந்திருக்கிறார்கள். காரணம், நேற்று கனமழை பெய்து கொண்டிருந்த நேரம், மின்சாரமும் கிடையாது, கும்மிருட்டு சூழ்ந்திருக்கின்றது. மலை அடிவாரம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் யூகித்துக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மழை ஒருபுறம், மின்சாரம் இல்லை, வெளிச்சம் இல்லை, நவீன கருவிகளை உள்ளே கொண்டு வருவதில் சிக்கல், இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருந்த சூழ்நிலையிலே தான் என்ன செய்வது என்று தெரியாமல் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த முயற்சியும் கை கொடுக்காத நிலையிலேதான் சுமார் 2 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த ஜேசிபி எந்திரம் இங்கே கொண்டு வரப்பட்டது. அந்த ஜேசிபி எந்திரம் மேலே இருக்கக்கூடிய மண்ணை முதலில் தோண்டி எடுத்து பக்கத்திலே கொட்டியது. அதன் பிறகு 3 பெரிய பாறாங்கற்களை எடுத்து வெளியே போட்டது. அதன் பிறகு அந்த வீட்டினுடைய மேற்புற கூரை மற்றும் ஒரு சில பொருட்கள் வெளிவர தொடங்கியவுடன் ஒவ்வொரு உடல்களாக வெளிவர தொடங்கியது. முதலில் ஒரு ஆண் குழந்தை, இந்த ஒரு சிறுவன், ஒரு 10 வயது மதிக்கத்தக்க சிறுவன், அவன் உடல் ஜேசிபி எந்திரத்திலே கொத்தாக எடுக்கப்பட்டது. அவனது உடல் ஜேசிபி எந்திரத்திலே குத்தி மேலே வந்ததை பார்க்கும்போது பெற்றோர்கள் ஓ என்று கத்தி கதறி விட்டார்கள், கூப்பாடு போட்டு விட்டார்கள். எப்படியாவது அந்த குழந்தைகள் உயிரோடு வந்துவிட மாட்டார்களா என்று யோசித்த நிலையிலே குழந்தையினுடைய அந்த உடல் தான் வந்து சேர்ந்தது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகுதான் ஒவ்வொரு குழந்தையினுடைய அந்த உடல்களும், இளம் பச்சை குழந்தைகள், வெறும் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 10 வயது 11 வயது இளம் குழந்தைகளுடைய அந்த உடல்கள் என்பது கண்டெடுக்கப்பட்டு அந்த குழந்தைகளுடைய உடல் ஒவ்வொன்றாக மேலே வர வர அனைவரது கண்களிலும் தாரை தாரையாக கண்ணீர் விழுந்ததை பார்க்க முடிந்தது. பாதுகாப்பிற்காக வந்திருந்த காவலர்களாக இருந்தாலும், முதலுதவி கொடுப்பதற்காக வந்திருந்த மருத்துவ குழுவாக இருந்தாலும் அனைவருமே தண்ணீரில் தான் இருந்தார்கள். இந்த குழந்தையினுடைய உடல்கள் தற்போது 5 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டு அதில் மீனா என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய அவர்களுடைய உடலும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 7வது உடலை மட்டும் மீட்பதிலே சிக்கல் நீடிக்கிறது. உடல் உறுப்புகள் மட்டும் கால் வெளியிலே வருகிறது. கால் வந்துச்சு. கால்